ஹலோ வணக்கம், வெல்கம் டு அலெக்ஸ் ட்ராவலர்ஸ் கிச்சன். என்னுடைய பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் கறி தாங்க பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம ஊரில், அதாவது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்து என்னென்னா, நம்ம சிக்கன் சமைக்கும் போது சிக்கனோட வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது மட்டும்தான் போடுவோம். ஆனால் நான் இன்றைக்கி பண்ண போகிற சிக்கன் கறியில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கீரையை சேர்க்க போகிறோம். ஏன்னா அது வந்து கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கீரையை அதில் சேர்க்க போகிறோம். அதே மாதிரி பருப்பையும் வந்து இதில் சிறுபருப்பை நம்ம சேர்க்க போகிறோம். சிறுபருப்பையும் சேர்த்து சூப்பரான ஒரு சிக்கன் கறி. இது வந்து அது ஈரான் டிஷ்ஷுங்க. ஏன்னா ஈரானில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. எப்போவுமே ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். அதோட சும்மா அடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் கீரையும் கொஞ்சம் பருப்பும் சேர்த்து ஒரு ரொட்டியோட சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ அதை தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத அப்படியே போய் பார்த்து வந்துடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கன் கறிக்கு தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கோம். ஒரு பாத்திரத்தில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, 2 டீஸ்பூன் வந்து நெய்யை விட்டுக்கோங்க. அந்த நெய் வந்து மெல்ட் ஆன உடனே நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதை அது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 4 பூண்டு சிறுதாக நறுக்கியது அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, பிரியாணி இலை 2, பட்டை 2, கிராம்பு ஒரு 5, ஏலக்காய் ஒரு 10, மிளகு அரை டீஸ்பூன் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, கறி மசாலா கிடையாது, கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஏற்கனவே வெட்டி வச்ச கோழி, அதாவது சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அதாவது மீடியம் சைஸான துண்டாக இருக்கணும், பெரிய சைஸ் துண்டாக இருக்கக்கூடாது. தேவையான அளவு உப்பையும் அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சிக்கனை வந்து சிக்கனை மட்டும் அப்படியே தூர எடுத்துடலாம். எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போது சிக்கனை வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. அதே பாத்திரத்தில் 3 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 1/4 கிலோ வந்து கீரை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கீரை வந்து நீங்கள் அப்படி இலையை அப்படியே சின்னதாக வெட்டிக்கோங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எங்கள் ஊரில் விளைஞ்ச தண்டங்கீரையை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் என்னென்ன கீரை இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து பாலக்கீரை ஆட் பண்ணிடாதீங்க. அதை ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து வலுவலுன்னு இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு வேண்டாம். பாலக்கீரையை தவிர மற்ற எந்த கீரைனாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் கசக்கிற மாதிரி ஏதாவது கீரை இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா அது வந்து சிக்கனுடைய டிஷ்ஷே வந்து கசக்க வச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் கீரை, அதோட வெந்தயக்கீரை, இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கும், அதனால் வேண்டாம். பொதுவாகவே வந்து தண்டங்கீரை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரெட் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரெட் கலரில் இருக்கும் ஒரு கீரை, அந்த கீரையை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதோட கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் சிறுபருப்பை 1 கப்பு நல்லா வேக வச்சது அதையும் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. அதோட நம்ம ஏற்கனவே சேர்த்த இந்த சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிடலாம்.
பாருங்கள், ஒரு சிக்கனோட ஒரு பருப்பு, கீரை இதெல்லாம் போட்டு சமைக்கும்போது ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி கூட. இதை அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி சிக்கன் வந்து ஏற்கனவே குக் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு 6 நிமிஷம் வந்து சிக்கனை உள்ளே போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸோ 6 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம அப்படியே பார்த்துடலாம். சிக்கனை பாருங்கள், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது ஒரு எல்லோ கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், ஒரு ப்ரௌனு. ஸோ இது மாதிரி ஒரு செமையாக ஒரு லுக்கிலே, அதாவது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிளகு பொடி. அது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசி ரொம்ப வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ஆட் பண்ணுங்கள், மற்றபடி ஆட் பண்ணாதீங்க. இதை அப்படியே சேர்த்துடலாம். இதில் நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா என்னென்னா, இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் வந்து தயவுசெய்து தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏன்னா சிக்கனில் ஏற்கனவே தண்ணி இருக்கும். ஸோ அதனால் அந்த தண்ணியிலே நம்ம வேக வச்சாச்சு. ஸோ இதை இன்னொரு 3 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆல்ரெடி நம்ம சிக்கன்லாம் வெந்துருச்சு. இவ்வளோதாங்க, நம்மளுடைய சிக்கன் ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்கன் தால் ஸ்பினாச் கறியை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரொசீஜரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணலை. அதே மாதிரி இதில் ரொம்ப ஸ்பைசிஸும் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப உரப்பு எதுவுமே கிடையாது இதில். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நான் பண்ண ப்ரொசீஜரில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து சின்னவங்களுக்குலாம், அதாவது குட்டீஸுக்கெலாம் ரொம்ப கொடுக்கலாம். ஏன்னா வந்து சின்னவங்களுக்கு வந்து சிக்கன் இருக்குது, அதே மாதிரி ஹெல்த்தியானது ஸ்பினாச் இருக்குது, பருப்பு இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் கண்டிப்பாக சின்னவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. ஸோ இதே மாதிரி சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் புது டிஷ்ஷோட நான் சீக்கிரம் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you. இதே மாதிரி மீண்டும் புது வீடியோட சந்திக்கிறேன். டேக் கேர், பாய். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.